இப்போ ஒரு கோயிலுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் அந்த கோயிலுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க வெளியில வரையில அங்க ஒரு வெறி ஏத்திஸ்ட் மட்டும் இருந்தா அவர்கிட்ட போய், சார் எங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அப்பா அதுக்குள்ள ஒண்ணுமே இல்லைப்பா, அங்க போய் நீ என்ன செய்ய போற, கடவுள் ஒரு விஷயம் மேல போய் வேலையை பாரு அப்படின்னு போயிடுவாங்க. ஆனா அதே ஒரு நாத்திகர் பெரியாரிஸ்டாக இருந்தால், ஆசிரியர் வீரமணி ஐயாவாக இருந்தால், ஐயா எங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னா யோசனையா இருக்குது, ஏன்னா உங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையா அப்படின்னா, எனக்கு இல்லாட்டி என்ன, கோயிலுக்குள்ள போற உரிமை ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. அதுதான் ஏத்திஸ்டுக்கும் பெரியாரிஸ்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். எத்தனையோ ஏத்திஸ்டுக்கு ரேசிஸ்டா இருக்கிறாங்க. சொல்ல போனா கடவுள் ஒரு மாய தோற்றம் ஒரு புத்தகம் எழுதுற ரிச்சர்ட் டாக்கின்ஸ்க்கெல்லாம் அவர் ஒரு ரேசிஸ்டா இருக்காரு. ஆனா இதுதான் ஒரு ஏத்திஸ்டாவும் இருந்து பெரியாரிஸ்டாவும் இருக்கிறதுக்கான ஒரு விஷயம். ஆனா தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, தம்பி சேகர் பாபு போன்ற இருக்கிறவங்க எல்லாம் அவங்க எவ்வளவுதான் பக்திமானா இருந்தாலும் கூட அதே கோயில் வாசலில் அமைச்சர் சேகர் பாபு போன்றவர்கள் போனால், ஐயா எங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆகம விதிகள் அதை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க, சாஸ்திர சம்பிரதாயத்தை பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க. நான் வர்ற வாங்கடா உங்களை உள்ள கூப்பிட்டு போகணும்னு போவாங்க. அப்ப என்ன பிரச்சனைனா, நாத்திகராக இருக்கும் நாங்களும் பெரியாரிஸ்ட், ஆத்திகராக இருக்கும் அமைச்சர் சேகர் பாபு போன்றவர்களும் பெரியாரிஸ்ட். தமிழ்நாட்டில் இப்ப நாங்க பெரியாரிஸ்டா இருக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. என்ன சொல்ல போனா சௌரியமான விஷயம். அவங்களுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்க எல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க, எல்லாம் திமுக காரங்கெல்லாம் அப்படித்தாப்பா அப்படின்னு. ஆனா அமைச்சர் சேகர் பாபு மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதனால எனக்கு என்ன ஆசைன்னா, திமுக நிறைய பேர் குங்குமம் வச்சிருக்கேன், நிறைய பேர் விபூதி குங்குமம் எல்லாம் வச்சுட்டு, இப்பாருப்பா கடவுள் நம்பிக்கை எங்களுக்கு சம்பந்தம் இல்லப்பா, எங்களுக்கு தேவை சமூக நீதி, பகுத்தறிவு, சுயமரியாதை, பெண் விடுதலை. கடவுள் இருக்கா இல்லையாங்கிறத பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. கடவுள் இருக்கு என்று நம்பும் நாங்களும் பெரியார் வழியில் நடப்போம், கடவுள் இல்லை என்று நம்பும் நாத்திகர்களும் பெரியார் வழியில் தான் நடப்பார்கள். ஆகவே இது நாத்திகம் ஆத்திகத்தை தாண்டி இது சமூக நீதி மண், இது பகுத்தறிவு மண், இது பெண் விடுதலை மண், இது பெரியாரின் மண். அதாவது ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அந்த நேரத்தில் மனசு கஷ்டமா இருக்கும், பின்னாடி அது பெரிய பிளஸ் பாயிண்டா மாறி இருக்கும். என் வயசுக்கு அதெல்லாம் தெரியல. ஆசிரியர் அவர்கள், தமிழர் தலைவர் அவர்கள் அதை உணர்ந்திருப்பார். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் தந்தை பெரியார் அவர்களுக்கும் கொள்கை வேறுபாடு இல்லாமல் நடத்தி செல்லும் வழிமுறையில் ஒரு சின்ன ஒரு வேறுபாடு வந்ததன் காரணமாக அண்ணா அவர்கள் பெரியாரை விட்டு பிரிந்து வந்த பொழுது ஆசிரியர் முதல் கொண்டு வருத்தப்பட்டிருக்கலாம். ஆனால் அப்படி பிரிந்து வந்ததனால்தான் இன்று ஆட்சி திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கிறது. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு. ஏன்னா 1949 ராபின்சன் பூங்காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அதுவும் ஒரு சுயமரியாதை இயக்கம் தான். ஏதாவது தவறு இருந்தால் ஆசிரியர் கரெக்ட் பண்ணுங்க. அதுவும் சுயமரியாதை இயக்கம் தான். 1952 தேர்தல் நிக்கலாமா வேண்டாமா அண்ணா ஒரு வாக்கெடுப்பு நடத்தினப்போ கட்சியில வேண்டான்னு முடிவு பண்ணதான் கேள்விப்பட்டிருக்கேன். மறுபடியும் 1957 என்னுடைய நினைவு சரியா இருந்தா அப்பதான் முதல் தடவையா திமுக தேர்தலில் ஈடுபடுது. 15 இடத்துல ஜெயிக்கிறாங்க, 62ல 50, 67 ஆட்சியை பிடிச்சாச்சு. இதுதான் திமுகவுடைய வளர்ச்சி. இது எவ்வளவு பெரிய நன்மையா இருந்தது பாருங்க. ஒரு தந்தைக்கும் தனையனுக்கும் ஒரு சின்ன மனக்கசப்பு, கொள்கை ரீதியாக அல்ல. அதனால்தான் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பதவி எப்பொழுதும் தந்தை பெரியாருக்காக காத்து கொண்டிருக்கும் என்று சொன்னார். எவ்வளவு நன்மையா முடிந்தது. அதனால்தான் 1967 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தோன்ன ஒரு காரில் ஏறி அண்ணா அவர்கள், கலைஞர் அவர்கள், பேராசிரியர் அவர்கள், இன்னும் யாரா இருந்தாங்க எனக்கு தெரியாது, நினைச்சிட்டு இருக்கிறாங்க வண்டி வேற ஏதோ வீட்டுக்கு போகும், ராஜாஜி வீட்டுக்கு போகும் போல் இருக்குது, கோட்டைக்கு போகும் போல் இருக்குது அப்படின்னா உடுப்பா ரைட்ல போய் லெப்ட்ல திருப்பி எங்க அப்படின்னா நேராக வண்டி திருச்சிக்கு போகுது. திருச்சிக்கு போய் முதல் வாழ்த்தை பெரியாரிடம் பெற்றார்கள். பெற்று இந்த ஆட்சியை நாங்கள் பெரியாருக்கு காணிக்கையாக்குகிறோம் என்று சொன்னது மட்டுமில்லாமல் வந்தவுடனே சுயமரியாதை திருமணம் செல்லும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை போட்டு சென்னை மாகாணத்திற்கு மெட்ராஸ் கான்ஸ்டிடியூஷன் சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செஞ்சு அப்படி ஆட்சியை துவக்கியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள்.
அந்த துவக்கம் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக இருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவிற்கு ரோல் மாடல் ஆட்சியாக இருக்கிறது. அதற்கு காரணம் அவர்களுக்குள் வந்த ஒரு சின்ன ஒரு மனத்தாங்கல் தான். அந்த மனத்தாங்கல் இவ்வளவு பெரிய நன்மையில் கொண்டு வந்து விட்டிருக்கிறது. அதன் பிறகு அண்ணாவின் தொடர்ச்சியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்று போர்ப்படை தளபதியாக வந்து இந்த விஸ்வரூபம் எடுத்திருக்கும் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு மாபெரும் வளர்ச்சி. எங்க போனாலும் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி பேசுறாங்க. பெண் விடுதலை, பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை, எல்லா விஷயத்திலையும் வந்து பிறப்பால் எந்த விதமான உயர்வு தாரணம் இல்லை என்று ஒரு மிகப்பெரிய கொள்கை முழக்கமாக இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். அது மாதிரி சில நிகழ்ச்சிகளுக்கு வரதுக்கு வந்து நம்ம என்னடா கூப்பிட்டாங்களே போறோம் அப்படின்னு இருக்கோம். ஆனா இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிடும் போது மகிழ்ச்சியாகவும் இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா பெரியாரின் பிறந்தநாள் விழா, அண்ணாவின் பிறந்தநாள் விழாக்கு வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் 75வது பவள விழா ஆண்டில் கலந்துக்கிறது வந்து மிகப்பெரிய பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. இன்னைக்கு சமீபத்தில் கெனித் ராஜ் தானே அவங்க பேரு, கெனித் ராஜன் ஒருத்தர் வந்து அவர் பேசியிருக்காரு. அவருக்கும் அந்த ஆசிரியர் சங்கர் அவர்கள் பேசுனீங்க. சங்கர் அவர்களுக்கும் கெனித் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய தலையை வணங்கி ஒரு வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். ஏன்னா அந்த யாரோ ஒரு சாமியார் வந்து ஒரு ஸ்கூல்ல பேசினாரு பாருங்க, அதெல்லாம் ஐயா அப்துல் காதர் ஐயா தெளிவாக பேசிட்டாங்க. அதுக்கு மேலே அதில் பேசுறது இல்லை. அங்கே வந்து பார்வை குறைவுள்ள ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கும் அவர் வந்து அந்த பெரியாரின் பார்வையோடு எந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க, அவ்வளவு கூட்டத்துக்கு நடுவில். அதுதான் வந்து இந்த மண்ணினுடைய வெற்றி. கணித்ராஜ் வந்து எப்படி தன்னுடைய தந்தை அவர்கள் வெளியூர்லேருந்து சென்னைக்கு உழைக்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த அளவுக்கு முன்னுக்கு வந்ததுக்கு காரணம் இந்த திராவிட பாரம்பரியம், இந்த திராவிட சித்தாந்தம் என்று முழங்கினார் பாருங்க, அதுதான் நம்மளுடைய வெற்றி. அந்த வெற்றியை வித்திட்ட இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு என்னுடைய வணக்கத்தை கூறி வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.